ஃபார்முலா நம்பர் F4 2 கிலோமீட்டரில் ரேசிங் ட்ராக் வந்துருங்க. நான் உள்ளே போய்க்கிறேன். ஆக்சுவலாக இது வந்து குட்டி சந்துன்னு நினைப்பீங்க. பைக்கில் பூந்துடாதீங்க சார். F4 ஃபார்முலா ரேசிங் அங்கே போன்ற ட்ராக். ஸோ வணக்கம், நான் உங்கள் ரீடோ மணி. இன்றைக்கான வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஃபார்முலா நம்பர் F4 அப்படின்னு கார் ரேஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க. அது எங்கடா நடக்குது அப்படின்னும் கேள்விப்பட்டிருப்பீங்க. அது சென்னையில் தான் நடக்க போகுது அப்படின்ட்டு கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனால் அது நடக்குதா இல்லையா, நடக்குமா நடக்காதா அப்படின்னு இப்போதைக்கு யாருக்குமே தெரியாது. மேபி ஃப்யூச்சரில் தெரிய வரலாம். ஸோ நான் ஏன் அதை பற்றி பேசுகிறேன்னு பார்த்தீங்கன்னா, கார் ரேஸ் நடக்கிறதுக்காண்டி ஒரு விதமான ரேஸ் ட்ராக்லாம் போட்டு வச்சுருந்தாங்க. நம்மளோட பப்ளிக் யூஸ் பண்ணுற ரோட்ஸில் தான் அது போட்டு வச்சுருந்தாங்க. எங்கே போட்டிருக்காங்க, என்ன குவாலிட்டி, எப்படி அந்த ரோடு சூப்பராக இருக்கா இல்லையா, இல்லை கார் ரேசிங்னால் எப்படி இருக்கும், சைடில் சேஃப்டி ப்ரிகாஷன்ஸ் அதெல்லாம் எப்படி பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. ஸோ நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்துருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ஆல் கொடுத்து வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஐயோ, இதில் கோப்ரோ இல்லைன்னா வாய்ஸ் ரெக்கார்டு வாய்ஸ் கனெக்ஷன் சரியாக வேலை செய்ய மாட்டேங்குது. கோப்ரோ டேர்ன் ஆன் உயிரை குத்து கத்திட்டு இருக்கேன், டேர்னே ஆக மாட்டேங்குது. கைஸ் இப்போ டைம் எவ்வளோ பார்த்தீங்கன்னா கரெக்டாக 12:59. 1:00 இன்னும் 1 நிமிஷம் தான் இருக்குது. இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா புழல் ஏரி சைக்கிள் ஷாப் அண்டா இருக்கும். இன்னும் 15 கிலோமீட்டர்ஸில் நம்ம நெய்மர் பீச் ரீச் பண்ணிடலாம். நெய்மர் பீச்லேருந்து அப்படியே அந்த ஒரு ரவுண்ட் அடித்தா அதுதான் அந்த ரேசிங் ட்ராக்கு. ஸோ நம்ம அந்த ரேசிங் ட்ராக் பார்க்கறதுக்கு முன்னாடி இங்கே ஒரு ரேசிங் ட்ராக் இருக்குது, அதை பார்த்துடலாம். ரேஸ் ட்ராக் போகிறதுக்கு முன்னாடி நம்ம டேங்கை ஃபில் பண்ணிக்கலாம். ஓமை ₹100 ஃபில் பண்ணுவாங்களான்னு தெரியலையே. ₹100 பெட்ரோல் ஃபில் பண்ணியாச்சு. டேங்க்கு ஃபுல்லாகல, ₹100 ஃபுல்லாக தான். ஸோ நம்ம பறக்க ஆரம்பிச்சிடலாங்க. 2 கிலோமீட்டரில் ரேசிங் ட்ராக் வந்துடுங்க. இப்போயே ரேசிங் ட்ராக் ஆரம்பிச்சிருச்சு. இன்னும் போக போக உங்களுக்கு முழுசான சென்னை ரோடை பார்ப்பீங்க. இது வந்துருச்சுல சென்னை ரோடு. பார்த்து கட்டாகும்னா என்ன காரை எப்படி புஷ்ஷுன்னு வரான். ரேசிங் ட்ராக் இப்படி தான். ரேசிங் ட்ராக் நடுவில் ட்ராப்ஸ்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் இதுதான். இந்த மாதிரி ட்ராப்ஸில் வந்து ரேசர் ஸ்லோ பண்ணி தான் ஆகணும். அதனால தான் ஸ்லோ ஆகுது. இந்த மாதிரி ட்ராக்ஸ்லாம் ஸ்லோ ஆகிறதுக்கு இந்த கடுமையான ரோட்டில் தான் ரேஸ் பண்ணிவிட்டு ஃபார்முலா நம்பர் F4 ரேஸ் ட்ராக் ஃபைனலாக ரீச் பண்ணுவாங்க. நான் உள்ளே போய்க்கிறேன். அந்த இன்னும் 12 கிலோமீட்டர்ஸ் இருக்குங்க நம்ம அந்த நெய்மர் பிரிட்ஜை ரீச் பண்ணுறதுக்கு. ஃபார்முலா F4 கார் ரேசிங் நடத்துறதுக்காண்டி புதுசாக ரோடு கட்டுக்கம்பி மாதிரி போட்டிருக்காங்க. அந்த ரேஸ் பார்க்குறதுக்கு ஒரு 10,000 பீப்புள் அலோவ் பண்ணுவாங்களாம். அது ஃப்ரீயாலாம் அலோவ் பண்ண மாட்டாங்க. டிக்கெட் ப்ரைஸு சம்திங் மேபி நிறையா சொல்லுவாங்க. கார் ரேஸ்க்கெலாம் எவ்வளோ டிக்கெட் இருக்குன்னு தெரியும்ல. நடக்குமா நடக்காதான்னு தெரில, ஏன்னா கோர்ட்டில் கேஸ் போயிட்டுருக்குன்ட்டு சில நியூஸ்லாம் நான் பார்த்தேன். அந்த ரோடு எப்படி போட்டிருக்காங்க, அந்த மாதிரி ரோடு எல்லா இடத்துக்கும் வந்தால் எப்படி இருக்கும் அப்படின்றத தான் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம இப்போ அம்பேத்கர் காலேஜ் ஆண்ட வந்தாச்சுங்க. இன்னும் ஒரு 7.3 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. 7.3 கிலோமீட்டர்ஸில் நம்ம டெஸ்டினேஷன் ரீச் பண்ணிடலாம். ஆக்சுவலாக இது வந்து குட்டி சந்துன்னு நினைப்பீங்க. குட்டி சந்து இல்லைங்க, இது வந்து ஒரு சென்னையோட மெயின் ரூட்டுங்க. இந்த ரூட் வழியாக போனால் தான் அடுத்த இடத்துக்கு போக முடியுங்க. இங்கே மட்டும் லைட்டாக டிராஃபிக்காக இருக்கும். அதுக்கப்புறம் போக போக ஓரளவு ஃப்ரீயாயிருங்க. இதுக்கப்புறம் ஒரு பிரிட்ஜு வரும். அந்த பிரிட்ஜு ஏறி இறங்கினோடனே மின்ட்டு ராயபுரம், அப்புறமா நெய்மர் பிரிட்ஜ். ஐயோ, பிரிட்ஜு மாதிரி ஏறிட்டுங்க. மேப் என்னடா மேலே இது ஒன் வேவா? அந்த சைடு போனால் கரெக்டாக இருக்கும்ல.
ஓகே, நம்ம வந்தாச்சு. இதுக்கு மேலே ஒன் வே திருப்பி ரிட்டர்ன் போக முடியாது. ஸோ அதனால் சப்வேக்குள்ளே பிரிட்ஜுக்கு அடியிலேயே பூந்து போயிடலாம். அந்த சைடு ஒரு ரூட் இருக்குங்க. அந்த ரூட்டில் வழியாக போனால் அப்படியே பிரிட்ஜு ஏறி இறங்கினோடனே மின்ட்டு அந்த மாதிரி வந்து பிரிட்ஜு கீழே போயிட்டு பண்ண சொல்லுது போல். இந்த ரூட் அங்கேருந்து வருதா? ஸோ அந்த பிரிட்ஜ் இருக்கா, அந்த பிரிட்ஜ் அந்த ரூட் போகலாம். அந்த பிரிட்ஜ் வழியாக போய் அப்படியே கீழே இறங்குங்க. இது ரிட்டர்ன் வர பிரிட்ஜு. இந்த ரைட் சைடில் இருக்கிற பிரிட்ஜு ரிட்டர்ன் வர பிரிட்ஜு. லெஃப்ட் சைடு வந்து ஏறுற பிரிட்ஜு. சரி, என்னத்துக்கு அவர் வந்து இருந்தால் விட்ருப்பேன். மேப் வந்து ரைட் சைடு போக சொல்லுது. அந்த சைடு வழி அடைச்சி வச்சுருக்காங்க. ஸோ நம்ம ஸ்ட்ரைட்டாக போய்ட்டு தான் திரும்பணும். ஐயோ, அந்த சைடு அடைச்சி வச்சுருக்காங்க, போகக்கூடாதுன்ட்டு. திருப்பி மேப் அந்த சைடே போக சொல்லுங்க. இந்த இடத்துல யூட்டர்ன் அடித்து அந்த சைடு போக சொல்லுது. ஆஹா, இன்னும் 7 கிலோமீட்டரா? சுற்றிட்டு போக சொல்லுங்க. ஸோ போன வீடியோவில் பார்த்துருப்பீங்க, நம்மளோட ஃபோனு கேமராலாம் ஃபுல்லாக பஸ்ட் அவுட் ஆகிட்ருக்கோம். ஸோ அது நான் ஒரு இஷ்யூ சொல்லியிருப்பேன். ஃபோனை ஹீட்டிங்லேயே வச்சுருந்தா அது எதுவும் ஆகாதுன்ட்டு. இது வரையும் எதுவும் ஆகலை. கேமரா கூட ஃப்ரண்ட்க்கு செல்ஃபி கேமரா கூட இப்போ ஓகேவாகிடுச்சு. நான் அது ரெடி பண்ணாமே ஓகேவாகிடுச்சு. ஸோ அதனால் நான் அவங்க சர்வீஸ் சென்டருக்காரங்கிட்டே சொல்லிட்டேன், ப்ரோ இந்த மாதிரி கேமரா ஒர்க் பண்ணுது அப்படின்ட்டேன். சரி ஓகே ப்ரோ அப்படின்னு அவங்க சொன்னாங்க. அதுக்கப்புறமா முடிஞ்ச அளவு சீக்கிரமாக மாற்ற பாருங்கள் ப்ரோ அப்படின்னு சொன்னாங்க கேமராவை. இந்த இடத்துல பெரிய டிராஃபிக் போலையே. 15 மினிட்ஸ் ஆகும்னு காட்டுது நெய்மர் 6 கிலோமீட்டர் கிராஸ் பண்ணுறதுக்கு. அப்படி சிக்னலாக இருக்கும், ஏன்னா இந்த இடத்துல ஹாஸ்பிட்டல் இருக்குல்ல, அதனால இந்த இடத்துல சிக்னல் போய் ஸ்டாப்பாக இருக்கலாம். இந்த இடத்துல ஸ்டான்லி ஹாஸ்பிட்டல் இருக்குங்க. முடிஞ்சளவு இந்த விலாகை ஃபன்னாக எடுத்துகிட்டு போக தான் நான் ட்ரை பண்ணுறேன். பஸ்காரர் லெஃப்டில் வராரா எப்படி? போய் வந்துடும். இந்த இடத்துல ஒரு சிக்னலா? இதில் க்ரீன் மேப்பில் ப்ளூ கலர் தான்டா பார்த்தேன். அப்பாவீங்களா அப்படின்றதுக்குள்ளே மாற்றிட்டீங்கடா. எந்த இதெல்லாம் பூந்து போக வேண்டியதாக இருக்குது பாருங்கள். ரைட்டில் பூந்துடாதீங்க சார், ரைட்டில் வருவாங்க சார், அது வர வழி சார். ரைட்டில் ஆல்ரெடி புல்லட் நிற்கிது சார். எங்கெங்கேயோ போய் சுற்றிட்டு வர சொல்லுதே. இன்னும் 5 கிலோமீட்டர் இருக்கே. லெஃப்டில் ஏறலாமா? நம்பி தான் ஏறுறேன். தலை நான் லெஃப்டில் வரேன், கொஞ்சம் வழி விட்டால் நல்லாயிருக்கும். ஓமை, நான் லெஃப்டில் ஏறவே கூடாது. அவர் கண்ணாடியில் பார்த்துட்டாரு, அதனால நான் லெஃப்டில் ஏறினேன். இந்த இடத்துல லெஃப்டில் ஏறலாமா? லெஃப்டில் ஏறலாம். பர்மிஷன் கிராண்டட். லெஃப்டில் ஏறி அப்படியே சைலண்ட்டாக நின்றுக்கோ. கோப்ரோ சொன்ன பேச்சே கேட்க மாட்டேங்குதுங்க. கோப்ரோ ஆனுன்னா ஆன் ஆக மாட்டேங்குது, ஆஃப்னா ஆஃப் ஆக மாட்டேங்குது. ஐயோ, நான் வேறு ரெக்கார்டிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி வாய்ஸ் சொல்லிட்டுருக்கேன். திடீர்னுட்டு என் மேலே இருக்க கடுப்பில் ஆஃப் ஆகி தொலைஞ்சிட போகுது. ஹார்பர் பக்கத்தில் வந்துட்டோன்னு நினைக்கிறேன். இன்னும் 4 கிலோமீட்டர்ஸ். 4 கிலோமீட்டர்ஸ் டு ரீச் நெய்மர் பீச். அந்த இடத்துல கப்பல் ஏற்றுற இடம் தெரியுதுங்க. ஃபுல் அண்ட் ஃபுல். ஓ, அந்த இடத்துல ட்ராக்லாம் இருக்குங்க, ஹார்பருக்கு போகிற ட்ராக். ஏய், நான் ஆஃப் ஆகிட்டேன். அங்கே பாருங்கள், அந்த இடத்துல இது மூவ் பண்ணிட்டுருக்காங்க. கண்டெய்னர் ஏற்றுறதுக்கு மூவ் பண்ணிட்டுருக்காங்க. என்ன வண்டி ஆஃப் ஆகுது? பெட்ரோல் 100 ரூபாய்க்கு போட்டிருக்கேன்டா. போகலாமா? ரொம்ப நேரமாக மூவ் ஆகிட்டே இருக்குது. நம்ம மூவ் ஆகிடலாம். கோப்ரோவில் சார்ஜ் இருக்கான்னு வேறு தெரில. 3 கிலோமீட்டர் தோ பை தாஸ். நம்ம வந்து பஸ்ஸோட நிழலில் நின்றுப்போம். நிழலாக இருக்குங்க. ஏண்டா சொல்லிட்டு வண்டி எடுக்க மாட்டிங்களாடா? அக்கா ஹெல்மெட் போட்டு வண்டி ஓட்டுங்கக்கா. சென்னைக்குள்ளேருந்து ஹெல்மெட் போடாமல் வண்டி ஓட்டிருக்கீங்க. இன்னும் 2 கிலோமீட்டர்ஸ் தாங்க இருக்குது. நெய்மர் பீச் வந்தோடனே நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேங்க. ஆக்சுவலாக இந்த ரோடே செம்மையாக இருக்குங்க. பீச் ரோடாச்சு சும்மாவா. இந்த சைட்லாம் ஹை கோர்ட்ஸ் வேறு இருக்குது. இதில் ஓவர் ஸ்பீடிங் தப்புதலை. ஆமாம் தலை, இந்த ரோடே செம்மையாக இருக்குங்க. இந்த ரோடை பார்த்தோன்னே
சும்மா இருக்கணும்னு தோண மாட்டேங்குதே, சும்மா பறக்கணும்னு தான் தோணுது. எந்த இடத்துல கேமரா இருக்குன்னு வேறு தெரில. இங்கே நான் பாட்டு 50 தான் போயிட்டுருக்கிறேன், பறக்கலாம் இல்லை. தமிழ்நாடு சட்டமன்ற பேரவை நினைவு விழா இந்த ஆர்ச்சுக்கு வந்தாச்சு. 6 இதோங்க நம்ம இது ஸ்டார்ட் பண்ணியாச்சுங்க. அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் நெய்மர் பிரிட்ஜுக்கே வந்தாச்சுங்க. இந்த ரோடு தான் ஆக்சுவலி. அந்த ரோட்டில் தான் ரேசிங் நடக்கும்னு நினைக்கிறேன். இந்த ரோட்டில் எதுவுமே போடலை, அந்த ரோட்டில் மட்டும்தான் அந்த ஸ்டீல்ஸ்லாம் போட்டு வச்சுருக்காங்க. ஸோ நம்ம அந்த ரோடு போயிட்டு காட்டலாம். ஆர்வம் பொங்குதுங்க. இதுதாங்க அந்த F4 ஃபார்முலா ரேசிங் காங்கி போன்ற ட்ராக்கு. 2 சைடுமே அந்த வளையம்லாம் போட்டிருக்காங்க பாருங்கள். ஆக்சுவலாக ரோடு நல்லா தான் இருக்குது. அந்த ரோடு பீச் ரோடு மாதிரி தான் இருக்குது. எனக்கு எதுவும் டிஃப்ரென்ஸ் எதுவும் தெரில, இப்போ தான் புதுசாக போட்டிருக்காங்க. அப்படியே போயிட்டு திரும்பியும் அந்த நெய்பர். ஐயோ ஆமாம்ல, இது 1 வேவா 2 வேவா? அப்படியே போயிட்டு இப்படியே வந்துடலாம். என்ன சொல்கிறீங்க? கன்ஸ்ட்ரக்ஷன் பாதி வேலையிலேயே நின்றனால இந்த ரோட்டை முழுமை பண்ணல. கார் ரேஸ் நடக்குமா நடக்காதா? இந்த ஃப்ளட்டு வந்தனால, மழை மிஜான் புயல் வந்தனால இந்த கார் ரேஸ் தள்ளி வச்சாங்க. அதுக்கப்புறம் மிஜான் புயல்லே நிறையா பாதிப்பு நிறையா வந்தனால இந்த ரேஸை நடத்தணுமா, நமக்கே இவ்வளோ பாதிப்பு இருக்குது, இந்த ரேஸை நடத்தி கவர்மெண்ட் என்ன லாபம் சம்பாதிக்க போகுது அப்படின்ற ஒரு கேள்வியில் அந்த கேஸை வந்து நடத்திட்டுருக்காங்க. எந்த வித தேதியும் குறிப்பிடாமல் ஒத்தி வச்சுருக்காங்க. அண்ணனே போகிறாரு, அப்போ நம்மளும் போகலாம். இது ஆக்சுவலி 2 வழி சாலை தாங்க. இந்த கார் ரேஸ் நடக்க இருக்கிறனால தான் 1 வேவாக மாற்றிட்டாங்க. மற்ற இதெல்லாம் தூக்கி சைடில் வச்சுட்டாங்க. இப்போ போட்டிருக்கு பாருங்கள் கொடிக்கம்பம். F4 கார் பந்தயம் நடைபெற இருக்கும் சாலை: கொடிமர சாலை, அண்ணா சாலை, சுவாமி சிவானந்த சாலை, காமராஜர் சாலை. சாலைகள் அமைக்கும் பணிகள் நடைபெற்று வருவதால் சிரமத்திற்கு மன்னிக்கவும் மற்றும் மாற்றுப்பாதையில் செல்லவும். இப்போதைக்கு அந்த மாதிரி எதுவும் இல்லை, ஏன்னா மோஸ்ட்லி கன்ஸ்ட்ரக்ஷன்லாம் இப்போ ஸ்டாப் ஆகி தான் இருக்குது. ஆக்சுவலாக இந்த ரோடு செம்மையாக இருக்குங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் கலர்ஃபுல்லாக வேறு இருக்குது. நான் உட்கார இடம்னு நினைக்கிறேன். இது ஃபுல்லாக அதுக்கான இடமா வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். எந்த சைடு போகணும்? இந்த சைடு தான். இதுதான் கண்டினியூ ஆகுது. இதுவும் ஒரு இந்த இடம் ஃபுல்லாக F4 கார் ரேசிங். கார் எங்கே நிறுத்தி வச்சுருக்காங்க? கார் பார்க்கிங் எங்கே இருக்குது? இதுவும் 2 வழி சாலை தான். இந்த கார் ரேசிங் நடக்கிறதுனால 1 வேவா சிங்கிளாக மாற்றிருக்காங்க. ரேப்பிடோ ஆன் பண்ணிடலாம். கோபம் ஆப்ஷன் எங்கேயா? நான் ரெடியூஸ் வந்தால் ஆர்டர் எடுப்பேன், இல்லை எடுக்க மாட்டேன். நீ பண்ண கடுப்பில் ஏய் நான் ஆஃப் ஆகுறேன். பெட்ரோல் இல்லையா? வண்டி வேலை காட்டுது. வலி வண்டி பெட்ரோல் பங்க் தேடி போயிட்டு இருக்குது.